குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறேன். பட் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவை. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கும், எரர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ எப்பவும் சொல்கிறதான், இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சில வீடியோஸ் கூட ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். பட் இந்த வீடியோவை ஏதாவது ஒரு இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்யாமல், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அக்யூரேட்டாக என்ன செய்யாமல் தெரியாமல் போயிடும். அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை என்ன செய்யுங்கன்னா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சுன்னா ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் நெட்ல போய் உட்கார்ந்த உடனேயே இந்த வெப்சைட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா போகும். இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா அது ஒரு ஆர்டர் கார்டு. நான் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்டு டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஹியர் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் இந்த ஸ்க்ரீன்ல இப்போ என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங். இதுதான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்ய போறேன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன், அப்லோட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், த்ரூ ஆன்லைன்ல தான் நடக்கும். அதுக்கடுத்து என்ன செய்வான்னு கேட்டா ஒரு ரேங்க் என்ன செய்வாங்கன்னு கேட்டா பப்ளிஷ் பண்ணுவாங்க. யார் தான் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஎன்இஏல தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஏதோ ஒரு பிரான்ச்சஸோ நீங்க என்ன செய்ய போறீங்க, செலக்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னா பேமெண்ட் கொடுத்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் என்னன்னு கேட்டா அந்த ப்ரொசீஜர். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் பார்க்க போறோம், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங். இதை மட்டும் தான் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அப்புறம் நீங்க வெப்சைட்டுக்குள்ள போன உடனே உங்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓபன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024. அதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு இது இருக்கும். என்னதுன்னு கேட்டீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஇ அண்ட் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலா ரொம்ப நல்லா கிளியரா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு யூசர் நேம், எனக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா டிஎன்இஏல நான் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏக்குள்ள அந்த 2000 அந்த என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள நான் என்னுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செய்யறேன்னா அப்லோட் பண்றேன்னு அர்த்தம். அப்பலாம் நான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் அது மூலமா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை நான் என்ன செய்வேன், ஃபில் பண்ணுவேன். அப்ப நான் கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன். பி ஆர்க் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே கிளிக் ஹியர் ஃபார் பி ஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அப்புறம் என்ன, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ அண்ட் பிடெக் உரிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு நான் உள்ள போயிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தானே உங்களுக்கு தெரியும் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இருக்கும். இதுல சம் பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்காது. இதுல நான் ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம், அதாவது விண்ணப்பதாரரின் பெயர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பிராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க 10th 12th மார்க் ஷீட்ல உங்களுடைய நேமு எப்படி இருக்கோ அதே மாதிரியே கிரியேட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய யூசர் நேமாவே என்ன செய்யும் இருக்கும். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று நீங்களா ஒரு இமெயில் அட்ரஸ் என்ன செய்யணும்னா கிரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய அப்பாவுடைய இமெயிலோ இல்லை அம்மாவுடைய இமெயிலையோ நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் சார். சிமிலர்லி ஃபோன் நம்பர் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு மெயில் ஐடியோ இருந்தா பெட்டர், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெயில் ஐடியை நீங்க என்ன செய்யணும், அதில் அப்படியே என்ன செய்யணும் கொடுக்கணும். ஸோ 2 times கொடுக்கணும் இமெயில் அட்ரஸை. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது தடவை என்ன செய்யுங்கன்னா கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் எப்படின்னு கேட்டீங்கன்னா டேட் வந்து 2 digit, மந்த் வந்து 2 digit, இயர்
4 டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜனவரியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 01 போடணும் மந்த். செகண்ட் டேல பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 02 போடணும். இயர் வந்து 1981 பிறந்திருக்கேன்னா 1981 அப்படின்னு போடணும். ஸோ எதையுமே 1 டிஜிட்லையோ இல்லை இயரை வந்து 2 டிஜிட்லையோ ரெடியூஸ் பண்ணக்கூடாது. டேட்டு 2 டிஜிட், மந்த்து 2 டிஜிட், இயரு 4 டிஜிட். ஓகேவா? ஸோ அதை ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதில் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும். ஓகேவா? ஸ்லாஷ் ஆர் டாட். ஓகேவா? அதை அடிக்க நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ண அதிலே வரும். சரியா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா +1 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். +1 பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ கேண்டிடேட் வந்து +1ல ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ் ஆர் நோன்றக்கும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொடுக்கணும். அதுக்குரிய ரெக்கார்ட்ஸை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், தகுதி தேர்வு. தகுதி தேர்வு நமக்கு என்ன தகுதி தேர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் செகண்டரி போர்டு எக்ஸாம் தான் எனக்கு என்ன செய்யணும், தகுதி தேர்வு. ஸோ அதில் நான் வேற ஒன்றும் டைப் பண்ண போகிறது கிடையாது. TNHSE, அதாவது தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஓகேவா? ஹையர்ஸ். அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இது நீங்கள் அடுத்து நீங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்க்குறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதனால பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு கேட்டால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். சும்மா எல்லாம் ஃபேன்சி நம்பராக வைக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன செய்யக்கூடாதுன்னா ஃபேன்சி நம்பராக வைக்கக்கூடாது. ஒரு யூனிக் நம்பராக என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் வந்து நம்பர்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இது சிம்பிள்ஸ் இருக்கும்ல, அட்டு, ஆஷு, இந்த மாதிரி என்ன செய்யணும், சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணணும். பேரு, லெட்டர்ஸு, நம்பர்ஸு, இந்த சிம்பிள்ஸ், இந்த 3ஐயும் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுடைய யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கொடுத்தா தான் அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலை. நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், +1 பாஸு, குவாலிஃபைடு இன் ஹையர் செகண்டரி அண்டு பாஸ்வேர்டு நீங்கள் செல்ஃபாக நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது மட்டும் தான் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா இதில் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதுக்குள்ளே மறுபடியும் போவீங்க.